கும்பகோணம் வெற்றி தான், அண்ணன் சாக்கோட்டை வெற்றி பெற்றார்களாம். ஆனாலும் நம்முடைய கவனக்குறைவால் ஒரு ஓட்டு 2 ஓட்டு சிதறுவதால் மிகப்பெரும் பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்துவிடும். இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாஜகவினர் திட்டமிட்டு நண்பர் விஜய் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இது நான் வெறும் யூகமாக சொல்லவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சியில், மூன் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் காலாவதியான பல கம்பெனிகளில் தனது பங்குகளை முதலீடு செய்திருக்கிறார், ஷேர் ஹோல்டராக இருக்கிறார். சன் பேப்பர் மில், ஜெயநகர் ப்ராப்பர்ட்டிஸ், வெரண்டா கல்வி நிறுவனங்கள், சாலிடர் டிவி நிறுவனம், இவற்றிலெல்லாம் அவருடைய முதலீடுகள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களில் குறிப்பாக வெரண்டா கல்வி நிறுவனம் என்பது ஒரு RSS இயக்க நிறுவனம். RSS காரர்களோடு அவருக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதை, அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்பதை ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஆகவே RSS காரர்களோடு உறவு இருக்கிறது என்றால் பிஜேபியோடு உறவு உறுதி என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. தோழர்களே, நண்பர் விஜய் அழைத்தும் ஏன் திருமாவளவன் போகவில்லை என்பதற்கு காரணம் இப்போது புரிகிறதா? எடப்பாடி அதிமுக கூட்டணிக்கு அழைத்தால் ஏன் போகவில்லை என்று பல பேர் கேட்கிறார்கள். எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக இன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருக்கிற அதிமுக இல்லை, அது மோடி அதிமுகவாக மாறிவிட்டது. அது அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டது. சிபிஐ அச்சுறுத்தலால் உருவான கூட்டணி தான் அதிமுக, பாஜக, உடைந்த பாமக, GK வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு டிடிவி தினகரன், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள்.